என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. தமிழக ஊடகங்களில் வந்ததை நான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும் தம்பி, அதை நம்பாதீர்கள். ஒன் சைடட் பிரீஃபிங். நான் டெல்லியில் 45 ஆண்டு காலமாக பத்திரிகை தொழிலில் இருக்கிறேன். என்னிடம் ஒரு சிபிஐ ஆபீசர் சொன்னது, விஜய் எங்களுடன் ஒத்துழைத்தார், முரண்டு போகவில்லை, he did not revolt என்ற வார்த்தை சொன்னார். எல்லா விட்னஸும் சிபிஐ பயப்படுவாங்க கொஞ்சம். இவர் வந்து சொல்லிட்டாரு, எனக்கு நீ என்ன டேட் கூட வர காரணம் தைரியம். ஒரு சம்பவத்தில் தன்னை வேண்டுமென்றே சிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு சதி நடந்ததாகத்தான் விஜய் நினைக்கிறார் என்று சிபிஐ அதிகாரிகளிடம் அவரும் சொல்லியிருக்கிறார். அதனுடைய கருத்தும் அது மாதிரிதான் வளர்ந்து வருகிறது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, தமிழக போலீசார்களுக்கும் சிபிஐ கண்டிப்பாக கேள்வி கேட்கிறார்கள். தமிழகத்தினுடைய கரூர் சம்பவத்தை 126 விட்னஸ் கூப்பிட்டுட்டாங்க, இன்க்ளூடிங் விஜய். அதுல 6 தமிழக போலீஸ் அதிகாரிகள், அது தவிர 3 IPS ஆபீசர்ஸ். தம்பி, நான் ஒரு சேலஞ்சு விடுறேன் தமிழக போலீசாருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும், யாருக்குமே சொல்றேன். அந்த சினிமா பார்த்துட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கையில வச்சிருந்தாங்க, திருப்பி ஒரு வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த 2 லெட்டர் போட்டு திமுகவால் தூண்டப்பட்டது. அவரை காலதாமதாக வேண்டும் என்று சதி செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். சிபிஐயே என்கொயரி ஆர்டர் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு வடிவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா 28 பக்கங்கள் இருக்கு. அந்த 28 பக்கத்தை நான் படிச்சேன் தம்பி. அதுல சொல்றாங்க, அந்த ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி வந்து தப்பு. ஏன் அந்த 4 போலீஸ் ஆபீசரும் சீஃப் செக்ரட்டரி அமுதாவும் பேசினாங்க, IAS ஆபீசர்ஸ். அதெல்லாம் விஜய் தரப்பிலிருந்து ஆர்கியூ செய்யப்பட்ட, அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி ஆர்கியூ செய்யப்பட்டதனுடைய சாராம்சம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குதுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்தே சார். இப்போ அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் கிடைத்த ஒரு விஷயம், அதுக்கப்புறமா ஜனநாயகன் திரைப்படத்தோட சென்சார் விஷயம், இதையும் வந்து தாண்டி அந்த சிபிஐ என்கொயரி. இந்த சிபிஐ என்கொயரி வந்து நடந்ததுல நிறைய டவுட் ஏகப்பட்ட பேருக்கு வந்து இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து என்ன வந்து பாக்குறது அப்படின்னா, சிபிஐ என்கொயரி வந்து விசாரணை நடக்கிறப்போ அங்க நடைபெறக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி கிடுக்குப்பிடி கேள்வி வந்து விஜய் கிட்ட கேட்டாங்க, சிபிஐ வந்து திக்குமுக்காட வச்சாங்க விஜய், இந்த மாதிரி எல்லாம் வந்து போஸ்ட் வந்து பண்ணாங்க. இது பாசிபிளா? அந்த விசாரணையில நடக்கிறது ஊடகத்துக்கு உடனுக்குடனே வந்து தெரிய வருமா? அதுக்கு ரைட்ஸ் வந்து இருக்கா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு? செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கும் தினேஷ் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்களை ஊக்குவிப்பது என்னுடைய கடமை. நான் முதியவராக இருந்தாலும் தங்களை போன்ற இளைஞர்களிடம் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக விஜய் நேயர்களிடம் தனிப்பட்ட ஒரு பண்பு என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம், விஜயினுடைய கட்சி தமிழ் வெற்றி கழகத்தை நொறுக்கி சுருக்கி கிரஷ் பண்ணி ஜூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு கரூர்ல ஒரு டிராமா ஆரம்பிச்சாங்க. அது திமுகவால் செய்யப்பட்டது என்று அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் முன்னிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக சொன்னார். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழக போலீசாரோ அல்லது யாரோ அவர் மீது பதில் சொல்லவில்லை, கேஸும் போடல. சிபிஐ நயினார் நாகேந்திரன் அழைத்து பேசுவார்களா தெரியாது. நாம் அதுதான் முன்னுரை. இரண்டாவதாக, தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். தமிழக அரசு கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டில் எதிர்த்தது. சிபிஐக்கு உத்தரவு கொடுத்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெட்டிஷன் மேலுதான். ஆக மொத்தம் விஜய் தான் சிபிஐ கேட்டார். மூன்றாவது, நாங்க இப்போ படிப்படியா போலாம். மூன்றாவது, நீ கேட்டீங்க ஊடகத்துக்கெல்லாம் எப்படி தெரியுது? தமிழக போலீசார்களுக்கும் சிபிஐ கண்டிப்பாக கேள்வி கேட்கிறார்கள். தமிழகத்தினுடைய கரூர் சம்பவத்தை 126 விட்னஸை கூப்பிட்டுட்டாங்க.
126 விட்னஸ் டோட்டல் இன்க்ளூடிங் விஜய். ஓகே. அதுல 6 தமிழக போலீஸ் அதிகாரிகள், அதுல அது தவிர 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். இப்போ சிபிஐல விசாரிச்சுட்டு பார்த்தவங்க 126 பேர்ல யாருமே வெளில உறவுக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுவாங்க, பத்திரிக்காரங்கிட்ட சொல்லி இதை போடுன்னு சொல்றது தமிழ்நாடு ஐபிஎஸ் காரங்க தான் சொல்றாங்க, வேற யாரும் கிடையாது. அது தமிழக அரசினுடைய ஆணை மீதா அல்லது தங்களுடைய டு சேவ் த சின், அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவரை லீக் பண்ணுகிறாரா தெரியவில்லை. ஆக மொத்தம் தமிழக ஊடகங்களில் வந்ததை நான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும் தம்பி தினேஷ்குமார், அதை நம்பாதீர்கள். ஒன் சைடட் பிரீஃபிங். நான் டெல்லியில் 45 ஆண்டு காலமாக பத்திரிகை தொழிலில் இருக்கிறேன், நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்திருக்கிறேன், பல ஆங்கில, தமிழ், தெலுங்கு பத்திரிகைகளுக்கு. எனக்கு சிபிஐ நல்ல இந்தியில் சொல்வார்கள் பக்கட் என்றால் பிடிப்பு. என்னிடம் ஒரு சிபிஐ ஆபீசர் சொன்னது, விஜய் எங்களுடன் ஒத்துழைத்தார், முரண்டு போகவில்லை, he did not revolt என்ற வார்த்தை சொன்னார். அது அந்த தன்மையான ஒரு அணுகுமுறையை விஜய் கொண்டு வந்ததனால் நாங்கள் 12ஆம் தேதி வாங்கோ என்று கூப்பிட்டோம், வந்தார். 19ஆம் தேதி சொன்னோம், வந்தார். அவர் ஒன்னும் அதை ஆல்டர் பண்ணல டேட்டை. எல்லா விட்னஸும் தினேஷ்குமார் தேதி நீங்க சிபிஐ பயப்படுவாங்க கொஞ்சம் எல்லாருமே. இவர் வந்து சொல்லிட்டாரு, எனக்கு நீ என்ன டேட் கூப்பிட்டு வர, காரணம் தைரியம். ஒரு சம்பவத்தில் தன்னை வேண்டுமென்றே சிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு சதி நடந்ததாகத்தான் விஜய் நினைக்கிறார் என்று சிபிஐ அதிகாரிகளிடம் அவரும் சொல்லியிருக்கிறார். அதனுடைய கருத்தும் அது மாதிரிதான் வளர்ந்து வருகிறது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த 3 படிக்கட்டு போன அப்புறம் we come to the third floor now. செகண்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம். உங்களுடைய சேனலுடைய பேரே செகண்ட் ஃப்ளோர். இதை முடிச்சாச்சு. we come to third. இப்ப பாருங்க, விஜய்க்கு எப்படி எல்லாம் ஒரு சவால் விடணுங்கிறதுக்கு திமுக அவரை எப்படி ஒடுக்கணும்னு நான் சொன்ன பாருங்க. அதுக்கு இன்னொரு விஷயம், கரூரை விட்டுருங்க கொஞ்சம், ஒரு 2 நிமிஷத்துக்கு. கரூர்ல இருந்து ஜனநாயகனுக்கு வாங்க. ஜனநாயகன் பிலிம் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, ஆனால் மொத்தம் 9 பேர் இருக்காங்க அந்த சென்சார் போர்டுல. அந்த சென்சார் போர்டுடைய காம்பினேஷன் அந்த ஒரு அந்த அமைப்பை கட்டுறது மத்திய ஒளிபரப்புத்துறை மூலமாகத்தான் அமைப்பாங்க. அது 2 ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, 2 ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, 2 பாலிட்டிஷியன் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அது 9 பேர்ல. தம்பி, நான் ஒரு சேலஞ்சு விடுறேன் தமிழக போலீசாருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும், யாருக்குமே சொல்றேன். அந்த சினிமா பார்த்துட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கையில வச்சிருந்தாங்க, திருப்பி ஒரு வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த 2 லெட்டர் போட்டு திமுகவால் தூண்டப்பட்டது. அவரை காலதாமதாக வேண்டும் என்று சதி செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இப்ப 4வது படிக்கட்டுக்கு போலாம். திமுகவிற்கு தமிழக சினிமா துறையை அடக்கி ஒடுக்கி பிடிக்க வேண்டும் என்பது இன்றல்ல நேற்றல்ல, ஐயா கருணாநிதியினுடைய இருந்தது. எனக்கு சினிமா பாலிடிக்ஸ் தெரியாதுங்க. அதன் மூலமாக கடந்த 3-4 மாதங்களாக சினிமா பாலிடிக்ஸ் எவ்வளவு டீப் பெனிட்ரேஷன் டிஎம்கேக்கு இருக்குங்கிறது 2 நாளா 3 நாளா தான் தெரிஞ்சிருந்தாங்க. நான் தமிழ்நாடு பிஜேபி டிஎம்கே 1967 நான் பார்த்திருக்கேன், தினமணி டெல்லி நிருபராக. அப்போ ரெட் ஜெயண்ட் விஜய் இந்த ஐபால் டு ஐபால், கண்ணேருக்கு சண்டை. இது யார் மேல போறாங்க, யார் கீழே போறாங்க தெரியல. இதை செய்தது முழுக்களும் சினிமா துறை மூலமாக. ஜனநாயகனை வெளியே வரக்கூடாது என்பது கூட திமுகவுடைய சதியா அல்லது திமுகவில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சினிமா துறையினுடைய சதியா என்றால் அது போக போகத்தான் தெரியும். அதற்கும் ஒரு சிபிஐ என்கொயரி வேணும். அதுதான் இந்த ராம்குமார் கேட்டிருக்காரு, ப்ரொடியூசர். யார் அந்த லெட்டர், அந்த எங்க லெட்டருக்கு ஒரு காமிக்கணும், அவங்க கிட்ட காமிக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஐயா எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடிக்கு ஊழல் இருக்கிறது என்று கவர்னரிடம் கொடுத்த மனுவை கவர்னர் சீஃப் மினிஸ்டர் அடிச்சிருக்காரு.
உங்களுடைய காமெண்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்டு. தினேஷ்குமார் ஒரு ராஜகோபால் மேல ஒரு புகார் கொடுக்கிறாருன்னா யார்கிட்ட கொடுக்காகோ அந்த புகார் கடிதம் நீங்க சப்போஸ் நீங்க சிபிஐக்கோ ஏபிக்கோ எனக்கு வரும். அந்த புகார் கடிதம் எனக்கு வரும். அதே மாதிரிதான் ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர் கேட்டிருக்காரு, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் தரலைங்க. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜயை ஒடுக்க வேண்டும். சதி ஜெயித்து 2026 தன்னுடைய மகன் முதலமைச்சராக்க வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது என்ற ஒரு பிடிவாதத்தினால்தான் இது முழுக்கலும் சதி செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அதிகாரிகளும் தலைவர்களும். ஓகே சார். இப்ப இந்த சிபிஐ என்கொயரி கேஸ்ல இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா வராத ஒரு தகவல்களை நிறைய ஊடகங்கள் போடுறத நம்ம பார்த்திருக்கோம். சட்டப்படி இது தவறு அப்படின்னு தெரியுது. இப்ப சிபிஐ நினைச்சா இவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா இது ஒரு லா படி ஒரு பத்திரிகைக்காரனாக அது அணுகுமுறைது வேறு, ஆஸ் எ விட்னஸ் அணுகுமுறை வேறு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு 1991 மே 21 மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார். டெல்லியில் நான் நிருபராக இருந்த பொழுது டெல்லியில் விசாரணைகள் நடந்தது. ஜஸ்டிஸ் மிலாப் சந்த் ஜெயின், ஜஸ்டிஸ் ஜேசி வர்மா, ஜெகதீஷ் சந்திர வர்மா, இந்த இருவர் விசாரித்தார்கள் 2 கோணங்களில். அந்த 2 கமிஷன் ஆஃப் என்கொயரிக்கு நான் போயிருக்கேங்க. தினமணியில வர்பாட்டியமா ரிப்போர்ட் பண்ணிருக்கேங்க. இப்போ சிபிஐல நீங்க கேட்கலான்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி சிபிஐல யாருமே வெளில சொல்றது கிடையாது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்லி மேன்னு சொல்லுவாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சிபிஐனுடைய அணுகுமுறை என்ன என்பது தெரியும். என் மேல சிபிஐ கேஸ் இன்னும் இருக்கு தம்பி. இந்த ராஜீவ்காந்தி வழக்கில் ஜஸ்டிஸ் ஜெயின் நான் தான் தினமணிக்கும் வார்த்தாவிற்கும் இந்தியன் தமிழன் எக்ஸ்பிரஸுக்கும் நான் தான் கொடுத்தேங்க. என் மேல இன்னும் அந்த கேஸ் நடந்தது. ஆக மொத்தம் சிபிஐ நடக்கக்கூடிய என்னன்னு தெரியும். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, சிபிஐ செய்ய மாட்டார்கள். ஆனால் சிபிஐக்கு எதிராக, அதாவது இப்போ தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், தமிழ்நாடு உளவுத்துறை, தமிழ்நாடு ரகசியத்துறை முதலமைச்சருக்கு சொல்லுவார்கள் கண்டிப்பாக. அவர் சீஃப் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் ஆகத்தால அந்த சொல்லக்கூடிய அதிகாரிகளும் சரி, தெரியக்கூடிய அதிகாரிகளும் சரி, திமுகவுடைய ஐடி விங் போதாத குறைக்கு சில செய்தி நிறுவனங்கள் வேண்டுமென்றே விஜய்க்கு எதிராக செய்வார்கள், விஜய்க்கு ஆதரவாகவும் செய்வார்கள். அந்த மாதிரி லீக்கா இருந்துக்கவே தவிர சிபிஐ அபிஷியலா லீக் பண்ண மாட்டாங்க. பிஃபோர் சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஆனா இதே மாதிரி கரூர் சம்பவம் நடந்த அந்த ஒரு சில நாட்கள் இருக்குல்ல சார், அந்த 1 மாதத்துக்குள்ள, அப்போ அது சம்பந்தமா நிறைய பேர் கருத்து சொன்னாலும், இல்ல திமுக இதுல சதி செஞ்சிருக்காங்க, செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆயிருக்காரு, அந்த மாதிரி சோசியல் மீடியால பதிவு சின்ன பதிவு ஏதாவது போட்டாலும் கைது நடவடிக்கை ரொம்ப பரவலா அந்த டைம்ல நடந்துகிட்டு இருந்து. அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. நிறைய பெரிய ஜேர்னலிஸ்டையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு சில கட்சிக்காரர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க, தாவேக்கா இல்லாமே வெளியே ஒரு சில கட்சியிலேயும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ இந்த முரணை எப்படி சார் பாக்குறது? இப்ப அந்த சைடு இருந்து ஒரு அவதூறு வருது, மக்கள் சைடு இருந்து இதை பத்தி பேசினாலே கைது நடவடிக்கை அப்ப மேற்கொண்டாங்களே சார். அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது தினேஷ்குமார். ஒண்ணு அரசாங்கமே ஒரு அச்சுறுத்தலுக்கு அடிபட்டு இருக்கிறதாக. ஏன்னா சிபிஐயே என்கொயரி ஆர்டர் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு வடிவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஆர்டரை பாத்தீங்கன்னா 28 பக்கங்கள் இருக்கு. அந்த 28 பக்கத்தை நான் படிச்சேன் தம்பி. அதுல சொல்றாங்க அந்த ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி தப்பு. ஏன் அந்த 4 போலீஸ் ஆபீசரும் சீஃப் செக்ரட்டரி அமுதாவும் பேசினாங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். அதெல்லாம் விஜய் தரப்பிலிருந்து ஆர்கியூ செய்யப்பட்ட, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி ஆர்கியூ செய்யப்பட்டதனுடைய சாராம்சம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குதுங்க. அப்போ பொதுமக்களுக்கு விஷயங்கள் பல தெரிந்தாலும் தாங்கள் கேள்வி கேட்டீர்கள், ஏன் கைது செய்கிறார்கள் என்று. தமிழக அரசாங்கமும் சரி, தமிழக ஆளுங்கட்சியும் சரி, கண்டிப்பாக சிபிஐ என்கொயரி வந்த பிறகு வருவதற்கு முன்னதாக
அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான கைதுகள் நடவடிக்கை இருக்கு. So that மீதி பேர் தினேஷ் குமார் போட மாட்டாங்க, ராஜகோபாலம் போட மாட்டார். ஏன்னா ஒரு XYZ கைது பண்ணிட்டீங்க நீங்க. ஒரு பயமுறுத்தல் அச்சுறுத்த செயலாகத்தான் பார்க்கிறேன். இனி தேர்தல் காலம் வந்து விட்டது. தமிழகத்தில் போதைப் பொருட்கள், சாராயம், கற்பழிப்பு போன்றவெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி இருப்பது அதிகமாக இருப்பதனால், தேர்தல் அதிகமாக நெருங்க வருவதனால் அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது. பொதுவே இந்த கவர்னருடைய அட்ரஸுக்கு மேல அவர் அறிக்கை விட்டதும் பொதுமக்களிடையே பரவலாக அது சென்று விட்டதனால் அது விஜய்க்கு சாதகமாகவா பாதகமாக இருக்குமா, விஜயனுடைய அரசியல் தந்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாளை ஒரு பொதுக்கூட்டம் நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதில் முடிவு பண்ணுவார்கள். 25ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடக்குது. அதுல ஒரு கிளியர் ஸ்டாண்ட் வந்துடும். என் நெஞ்சில் குடியிருக்கும்